அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாம் அந்த KA 2209 இந்த ஐசியை பயன்படுத்தி ஒரு மோனோ ஆம்ப்ளிஃபையர், அதே ஐசியை பயன்படுத்தி ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர், 1458 அல்லது 4558 இந்த ஐசியை பயன்படுத்தி ஒரு ஹெட்ஃபோன் ஆம்ப்ளிஃபையர், இந்த மூணு அசம்பிள் பண்ணி செக் பண்ண போகிறோம். முதலாவதாக இந்த KA 2209 ஐசியை பயன்படுத்தி ஒரு மோனோ ஆம்ப்ளிஃபையர், இதை வந்து நாம் அசம்பிள் பண்ணி செக் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம் இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த PCB பயன்படுத்துகிறோம். இது பார்க்குறதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கிறது, இதை வந்து நாம் இங்கே லோக்கலில் பட்டர்ஃப்ளை PCB அப்படின்னு சொல்லுவோம். இந்த PCBயில் அசம்பிள் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல நாம் இந்த 8 பின் ஐசி பேஸ் இதில் சால்டர் பண்ணிக்கிறோம். பேஸ் சால்டர் பண்ணிக்கிட்டோம். இந்த கட்டு உள்ள பக்கம் இது வந்து முதல் பின்னு, இது 4வது பின்னு, மொத்தம் 8 பின் பேஸ் சால்டர் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் இந்த சர்க்யூட் படி 1வது பின்னிலேருந்து தான் ஸ்பீக்கர் எடுக்கணும், 3வது பின்னிலேருந்து எடுக்கணும். ஸ்பீக்கருடைய 2 கனெக்ஷனும் 1வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கு வரணும். இப்போ முதல் பின்னில் 0.1 1 ஓம் 0.1 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டரும் 1 ஓம் குவார்டர் வாட் ரெசிஸ்டரும் சீரீஸில் ஜாயின் பண்ணி கிரவுண்ட் பண்ணணும். அது மாதிரி 3வது பின்னில் இது மாதிரி கிரவுண்ட் பண்ணணும். இந்த 1வது பின்னு, 3வது பின்னு, 4, 6 இது எல்லாமே கிரவுண்ட் ஆகணும். அதற்காக இந்த PCBயில் இந்த கடைசி எண்டு டு எண்டு எந்த பின்னில் எங்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுல நம்ம இந்த மாதிரி ஒரு கம்பி பற்ற வச்சுக்கிறோம். இதுதான் இப்போ கிரவுண்ட் லைன். இப்போ இதில் 0.1 1 ஓம் இது ரெண்டும் சீரீஸில் இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கிறோம். இது 104ன்னு இருக்கும். இது வந்து 0.1 மைக்ரோஃபரட், இது 1 ஓம் ரெசிஸ்டர். இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ இதை இந்த 1வது பின்லேருந்து இந்த கிரவுண்டில் சால்டர் பண்ணிடுறோம். இந்த ஐசி பேஸில் இது 1வது பின்னு, இந்த 1வது பின்லேருந்து 0.1 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர், 1 ஓம் ரெசிஸ்டர், இதை இந்த லைனில் கிரவுண்ட் பண்ணிட்டோம். அது மாதிரி இந்த 3வது பின்னு, 3வது பின்லேருந்து 0.1 1 ஓம் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைன் வந்து கிரவுண்டு. இப்போ இந்த கிரவுண்டில் நம்ம 4வது பின் கிரவுண்ட் பண்ணணும், 6வது பின்னும் கிரவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஐசி பேஸில் இது 4வது பின்னு, இது 5, இது 6. அப்போ இந்த 6லேருந்து ஒரு வயர் சால்டர் பண்ணி 4 கொண்டு வந்து இந்த 4 இந்த இடத்துல இதோட கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா 4வது பின்னும் 6வது பின்னும் கிரவுண்ட் ஆயிரும். இந்த 6வது பின்னு, இந்த 6வது பின்லேருந்து 4வது பின்னோட இந்த ஜம்பர் வயர் கனெக்ட் ஆகி இந்த 4வது பின்னை அப்படியே இந்த வயரோட இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ 4ம் 6ம் கிரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ 5க்கும் 6க்கும் இடையில் 0.1 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். 0.1 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர் இந்த 5வது பின்னுக்கும் 6வது பின்னுக்கும் இடையில் இங்கே சால்டர் பண்ணிட்டோம். அடுத்து 5வது பின்னுக்கும் 8வது பின்னுக்கு இடையில் 10 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர். பாசிட்டிவ் வந்து 8ல் இருக்கணும், நெகட்டிவ் 5ல் இருக்கணும். டென் மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர், நெகட்டிவ் வந்து இந்த 5வது பின்னுக்கும், பாசிட்டிவ் 8வது பின்னுக்கும் இந்த இடத்துல சால்வ் பண்ணிட்டோம். இந்த 5வது பின்னுக்கு நெகட்டிவ், 8வது பின்னுக்கு பாசிட்டிவ் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இது முடிஞ்சது. இப்போ 7வது பின்னுக்கு இன்புட் 0.01 கெப்பாசிட்டரும் ஒரு 10K ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணணும் 7வது பின்னுக்கு. இது 103 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இது வந்து 10K 0.01 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டரை இங்கே சால்டர் பண்ணி இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நம்ம 7வது பின்னுக்கு கொடுத்துறோம். இந்த 7வது பின்னுக்கு வந்து நம்ம 0.01 மூலமாக இன்புட் கொடுத்துறோம். இதே ஆடியோ இன்னு. இதே 7வது பின்னை 10K மூலமாக கிரவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த 7வது பின்னுக்கு இது வந்து 7வது பின்னு, அதிலிருந்து ஒரு 10K ரெசிஸ்டர் மூலமாக இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணி இதை இதோட ஜாயின் பண்ணி, இது ஏற்கனவே இந்த ட்ராக் இருக்கிறனால இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா கனெக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இது மாதிரி வச்சு பார்த்தோம்னா இது வந்து 1வது பின், இந்த 0.1 இந்த 0.1 இந்த ரெண்டும் இதுலேருந்து ஒரு வயர், இதுலேருந்து வயர் ஸ்பீக்கருக்கு போகணும். இந்த சென்டரில் உள்ள 2வது பின்னு பாசிட்டிவ் சப்ளை, இது வந்து பாசிட்டிவ் சப்ளை. இப்போ இந்த ஐசி நமக்கு வந்து 5 வோல்ட்லேருந்து 9 வோல்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணும். 5 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, ஒரு 7.5 8 வோல்ட் கொடுத்தோம்னா சேஃபாக ஒர்க் ஆகும். ஐசி சாக்கெட்டில் ஐசி வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷனும் ஆடியோ இன்புட்டு
பவர் லைன் மூணுமே இதில் சால்வ் பண்ணணும். இந்த போர்டில் ரெண்டாவது பின்னில் பாசிட்டிவ், இங்கே கிரவுண்டு, இது சப்ளை கொடுத்துட்டோம். இந்த ரெண்டும் ஸ்பீக்கருக்கு, இந்த ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே ஆடியோ இந்த ப்ளூடூத்லேருந்து, இந்த ப்ளூடூத் மாடியூலேருந்து சென்டர் டாப்லேருந்து இந்த ஆடியோ இங்கே வந்து இந்த 0.01 கெப்பாசிட்டர் மூலமாக இதில் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சர்க்யூட் ஆன் பண்ணுறோம். ஆன் ஆயிடுச்சு, ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் பயணங்கள் என்பது மிக அத்தியாவசியமான அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கிறது. அடுத்து KA2209 இதே ஐசியை பயன்படுத்தி ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இது பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பண்ணுறதுக்கு நாம் டாட் போர்டு பிசிபி எடுத்துக்கிறோம். இப்போ இதனுடைய அளவு 2 இன்ச்சுக்கு 1.25 இன்ச்சு, இந்த மாதிரி போர்டு எடுத்துக்கிறோம். இதில் முதல்ல இந்த ஐசிக்குள்ளே பேஸ் 8 பின் ஐசி பேஸ் இதில் வந்து சால்டர் பண்ணிக்கிறோம். ஐசி பேஸ் சால்டர் பண்ணிட்டோம். 1வது பின்னில் 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் ஸ்பீக்கருக்கு அவுட் எடுக்கணும். 1வது பின்னிலேருந்து 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் 1 ஓம் ரெசிஸ்டர் மூலமாக கிரவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த 1வது பின் கனெக்ஷன்ஸ் வந்து முடிக்க போகிறோம். 1வது பின்னிலேருந்து இந்த 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இந்த 1வது பின்னிலேருந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி 1 ஓம் ரெசிஸ்டர் இந்த இடத்துலேருந்து இதில் ஜாயின் பண்ணி இதை கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த லைன் எல்லாமே கிரவுண்டு. 4வது பின் இது, 4வது பின்னோட சேர்த்து இதெல்லாம் கிரவுண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். இப்போ 1வது பின்னில் 0.1 1 ஓம் போட்டாச்சு. அதே 1வது பின்னில் 470 மைக்ரோஃபாரட், இந்த 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் பாசிட்டிவை 1வது பின்னில் ஜாயின் பண்ணிட்டு நெகட்டிவ் இங்கே வச்சுருக்கோம். இது நமக்கு ஒரு ஸ்பீக்கர் லைன். இப்போ 2வது பின் பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். அதனால் 2வது பின்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஜம்பர் வயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். அடுத்து 3வது பின்னு, 3வது பின்னில் சர்க்யூட் படி பார்த்திங்கன்னா இதே மாதிரி 1வது பின் மாதிரி 0.1 1 ஓம், இங்கே வந்து ஒரு 470 மைக்ரோஃபாரட். 4வது பின் இப்போ நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3வது பின்னுடைய கனெக்ஷன் வந்து இப்போ நம்ம சால்டர் பண்ணிடலாம். 3rd பின்னுக்கு 0.1 மைக்ரோஃபாரட், அதோட 1 ஓம் ரெசிஸ்டர் இங்கே 3rd பின் வந்து 0.1 1 ஓம் ரெசிஸ்டர் இதில் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதே 3rd பின்லேருந்து 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இதில் பாசிட்டிவாக 3rd பின்னில் கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் இங்கே வச்சுருக்கோம். இது ஒரு ஸ்பீக்கருக்கு. 4th பின் கிரவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து சர்க்யூட் படி 5வது பின்னில் 47 மைக்ரோஃபாரட் கிரவுண்ட் ஆகணும். 8வது பின்னில் 47 மைக்ரோஃபாரட் கிரவுண்ட் ஆகணும். இது ரெண்டும் ஆடியோ இன்புட் லைன். ஸோ 5வது பின்னுக்கும் 8வது பின்னுக்கும் இந்த 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் கிரவுண்ட் பண்ணிடலாம். இந்த 5வது பின்னுக்கு 47 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட் கெப்பாசிட்டர் 5வது பின்னில் பாசிட்டிவும் இதை நெகட்டிவாக இங்கே இந்த லைனில் கிரவுண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி 8வது பின்னுக்கு அதே மாதிரி 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் பாசிட்டிவாக 8வது பின்லையும் நெகட்டிவாக இந்த இதில் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த 6 7 ரெண்டும் வந்து ஆடியோ இன்புட்டுக்கு 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் மூலமாக 6க்கும் 7க்கும் இன்புட் கொடுக்கணும். 6வது பின்னையும் 7வது பின்னையும் 47K ரெசிஸ்டர் மூலமாக கிரவுண்ட் பண்ணணும். 6வது பின்லையும் 7வது பின்லையும் 47K ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இங்கேயும் 6வது பின்லேருந்து 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் 104ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இது 100 kpf 0.1 மைக்ரோஃபாரட், அது மாதிரி இது 104. இது ரெண்டும் வந்து ஆடியோ இன்புட். இது ரெண்டும் இப்போ வயரிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பாசிட்டிவ் சப்ளை, இது கிரவுண்டு. இது ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு கிரவுண்ட்லேருந்து 2 வயர் எடுத்துடணும். இங்கேருந்து ஒரு ஸ்பீக்கருக்கு கிரவுண்ட்லேருந்து ஒரு வயர் எடுத்துடணும். இது ரெண்டும் ஆடியோ இன்புட். இப்போ ஐசியை சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சப்ளை கொடுத்து செக் பண்ணிடலாம். ஐசி சாக்கெட்டில் ஃபிட் பண்ணிட்டோம். ஐசி ஃபிட் பண்ணும்போது இந்த 1வது பின் கரெக்டாக அதில் ஓரியன்ட் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கணும். மாற்றி போட்டோம்னா ஐசி போயிடும். சப்ளை வோல்டேஜ், ஸ்பீக்கர் கனெக்ஷன், இன்புட்
ஆடியோ இன்புட் 3 வயரிங் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். வயரிங் எல்லாம் பண்ணிட்டோம். இங்கே 2 ஆடியோ இன்புட் கொடுத்து இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த ரெட்டு ஆரஞ்சு வயர் வந்து சப்ளை வோல்டேஜ் ப்ளஸ்ஸு மைனஸு. இது ரெண்டும் ஒரு ஸ்பீக்கருக்கு, இது ரெண்டும் ஒரு ஸ்பீக்கருக்கு, இந்த 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் 25 வோல்ட்டு இந்த பாசிட்டிவுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எதுக்குன்னா, நம்ம ஆன் பண்ண உடனே ஏதாவது வைப்ரேஷன் எதாவது வந்துச்சுன்னா இதை அரெஸ்ட் பண்ணும். இது வந்து ஸ்மூத்திங்காக டிசி லைனில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ சப்ளை ஆன் பண்ணிடலாம். அடுத்த 3வது ப்ராஜெக்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண போகிறோம். ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையருக்குள்ள சர்க்யூட் இது. இதில் 1458 ஐசியும் யூஸ் பண்ணலாம், 4558 அந்த ஐசியும் யூஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒரே ஐசி தான், 8 பின் ஐசி. இப்போ இதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம். இதை அப்படியே நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிசிபி எடுத்துக்கிறோம். இதில் பேஸ் சால்டர் பண்ணி அதில் 4558 ஐசி இதில் ப்ளக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து அசம்பிள் பண்ணும்போது இது 1வது பின்னு. இப்போ இங்கே 1வது பின்னில் நமக்கு 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் அவுட்புட்டாக வரணும். 1வது பின்னுக்கும் 2வது பின்னுக்கும் 100K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணணும். 2வது பின்னுக்கு இன்புட் கொடுக்கணும் 10 மைக்ரோஃபாரட் 100K ரெசிஸ்டர் மூலமாக. இப்போ இந்த கனெக்ஷன் இதில் நம்ம வந்து சால்டர் பண்ணிட போகிறோம். இந்த ஐசியில் இது 1வது பின்னு, இது 2வது பின்னு. 2வது பின்லேருந்து 1வது பின்னுக்கு ஒரு 100K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இந்த 1வது பின்னை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வந்து 100 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டு இது வந்து அவுட்புட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இது ஒரு அவுட்புட்டு. இப்போ அடுத்து 2வது பின்னில் 100K ரெசிஸ்டர் 10 மைக்ரோஃபாரட் இன்புட்டாக கொடுக்கணும். அதை இப்போ இந்த 2வது பின்லேருந்து இப்போ வந்து இது 1வது பின், 2வது பின்னு. இந்த 2வது பின்னு இந்த இடத்துல 100K 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இங்கே பண்ணிட்டோம்னா இது வந்து இன்புட்டு, இது அவுட்புட்டு. இந்த இடம் இது 2வது பின்னு. 2வது பின்லேருந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இங்கே ஒரு 100K ரெசிஸ்டர் இந்த 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் பாசிட்டிவாக இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நெகட்டிவ் இங்கே வச்சுருக்கோம். இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இப்போ இந்த 1வது பின் 2வது பின் கனெக்ஷன் முடிச்சிட்டோம். 3, 5 கனெக்ட் பண்ணி இது வரணும். இது வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறது, இது அப்புறம் பண்ணுவோம். இப்போ இங்கே அடுத்த இன்புட்டு 6வது பின் 7வது பின் இது ரெண்டையும் இப்போ இதே மாதிரி இங்கே அசம்பிள் பண்ணிடலாம். 6வது பின்னுக்கும் 7வது பின்னுக்கும் 100K ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் 100K ரெசிஸ்டர் 6வது பின்னுக்கும் 7வது பின்னுக்கும் இடையில் ஜாயின் பண்ணிட்டோம். 7வது பின்லேருந்து 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இது வந்து அவுட்புட்டாக எடுக்கணும். இந்த அவுட்புட் இது 7வது பின்லேருந்து அவுட்புட் எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த ரெசிஸ்டர் வந்து இன்புட்டுக்கு, இது வந்து 6வது பின்னுக்கு 10 மைக்ரோஃபாரட் 100K போட்டு 6வது பின்னுக்கு வரணும். இப்போ இது வந்து 5வது பின்னு, இது 6வது பின்னு. இந்த 6வது பின்னுக்கு இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இங்கேருந்து ஒரு 100K ரெசிஸ்டர், அதில் வந்து ஒரு 10 மைக்ரோஃபாரட் இது வந்து ஒரு இன்புட். அப்போ நாம் இன்புட் கொடுக்கும்போது இது ஒரு இன்புட்டு, இது அவுட்புட்டு. அது மாதிரி இது ஒரு இன்புட்டு, இது அவுட்புட்டு. இப்போ நமக்கு 3வது பின்னு 5வது பின்னு 2 கனெக்ட் ஆகி இந்த ஹாஃப் பொட்டன்ஷியல் ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில் ஒரே மாதிரி ரெசிஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணி இதை ஸ்மூத் பண்ணி இதை ஹாஃப் பொட்டன்ஷியல் 5க்கும் 3க்கும் தரணும். இப்போ இந்த 5ஐயும் 3ஐயும் கனெக்ட் பண்ணிடலாம். 3வது பின்னும் 5வது பின்னும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து 3வது பின்னு, இது 5வது பின்னு, இது ரெண்டையும் இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இந்த 8வது பின்னுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும். அதனால் அந்த 8வது பின்லேருந்து ஒரு ரெட் கலர் ஜம்பர் வயர் எடுத்து இங்கே கொண்டாந்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் நம்ம கொடுத்தோம்னா 8வது பின்னுக்கு போயிடும். இப்போ இது பாசிட்டிவ் இங்கே ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 47K ரெசிஸ்டர், அங்கேருந்து இன்னொரு 47K ரெசிஸ்டர் 4வது பின்னு கிரவுண்டுக்கு போகணும், 4வது பின்னுக்கு. இப்போ இந்த 2 47K ரெசிஸ்டருடைய ஜங்ஷனில் ஒரு 10 மைக்ரோஃபாரட் ப்ளஸ்ஸை இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு நெகட்டிவாக கிரவுண்ட் பண்ணணும். அதை 4வது பின்னில் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஜங்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த இடம் தான் நமக்கு வந்து இந்த 3வது பின்னுக்கும் 5வது பின்னுக்கும் இது போகணும்.
இப்போ இதிலிருந்து ஒரு வயர் எடுத்து இந்த 3வது பின் இதையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 3க்கும் 5க்கும் இந்த ஹாஃப் பொட்டன்ஷியல் கிடச்சிரும். ஸோ எல்லா வயரிங் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து இன்புட் அவுட்புட்டு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டு செக் பண்ணலாம். எல்லா வயரிங் பண்ணிட்டோம். இப்போ சப்ளை கொடுக்குறோம். ஆன் ஆகிருக்கு. ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சு. ஒர்க் ஆகுது. இப்போ இதில் நீங்கள் இந்த ஸ்பீக்கர் கனெக்ஷன், நான் இப்போ இந்த ஸ்பீக்கர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் வால்யூம் கம்மியாக இருக்குது. இது ஹெட்ஃபோன்னால் இப்போ நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த அவுட்புட்டில் ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஹெட்ஃபோன் கொடுத்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். அப்போனா இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் சகோதரர்களுக்கு ஒரு தகவல். என்கிட்ட இந்த KA2209 ஐசி ஒரு 50 ஐசி என்கிட்ட இருக்குது. இதை அசம்பிள் பண்ணி செக் பண்ணணும், இது வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வந்து என்கிட்ட ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ரொம்ப சீப்பு தான். அதனால் வந்து நீங்கள் பர்சனலாக பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லை கொரியரில் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 ஐசி இருக்குது, வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த KA2209 இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு கெயின் ஆம்பிளிஃபையராக பயன்படுத்தலாம். எங்கன்னா நம்ம 2.1 ஸ்டீரியோ ப்ளஸ் சப்வூஃபர் பயன்படுத்தும் போது அந்த சப்வூஃபரை ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த கெயின் ஆம்பிளிஃபையராக வேணும். அதுக்கு இந்த ஐசி கரெக்டாக ஃபிட் ஆகும். நீங்கள் இந்த இன்புட்டில் இதனுடைய இன்புட் நம்ம இங்கே கொடுக்குற இன்புட்டில் கெயின் கண்ட்ரோல் 2 வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கெயின் வேணுமோ அவ்வளோ எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.